பிரதர்ஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு கதை கேட்க பிடிக்குமா? கதை கேட்க யாருக்கு தான் பிடிக்காது? சரி, நீங்கள் எப்போவாவது ஒரு சோளக்குள்ள பொம்மைக்கு காதல் வந்த கதை கேட்டிருக்கீங்களா? இல்லை ஒரு சோளக்குள்ள பொம்மை உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த கதை கற்பனை மாதிரி தெரிஞ்சாலும் காவலூர்னு ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவம். காவலூர் பச்சை பசேன்னு விரிச்சிருக்கிற நெல் வயல்களுக்கு பேர் போன கிராமம். ஆனால் அந்த கிராமத்தில் இன்னும் ஒரு அடையாளம் இருந்தது. சூரியன் மறைஞ்ச பிறகு அந்த வயல் பக்கம் யாருமே போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அங்கே நிற்கிற ஒரு சோளக்குள்ள பொம்மை தான். அந்த சோளக்குள்ள பொம்மை ராத்திரி ஆயிட்டா மனுஷனாக மாறிடும்னு அந்த கிராமத்து மக்கள் நம்பினாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதைன்னு நினச்சிட்டு இருந்தான் ஒரு அழகான பையன். ஒரு நாள் காவலருக்கு வந்தான். அந்த ஒரு முடிவு அவனோட வாழ்க்கையை மொத்தமாக மாற்றிடுச்சு. இது ஒரு சோளக்குள்ள பொம்மையோட கதை இல்லை, 100 வருஷம் காத்திருந்த ஒரு காதலோட கதை. அப்படி அந்த கதையில் என்ன நடந்துச்சுன்னு என் கூட சேர்ந்து நீங்களும் கேட்க ஆர்வமாக இருக்கீங்கள்ல? சரி வாங்க, எல்லோரும் கதைக்குள்ளே போகலாம். இந்தப்பா தம்பி, உங்கள் தாத்தாவோட சொத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். நீ எப்போ வருவன் தான் நாங்களும் காத்துட்ருந்தோம். இன்னையிலேருந்து இந்த பண்ணை வீடும் அதை சுற்றி இருக்க நிலமும் உன்னோட பொறுப்பு. சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, நீ பட்டணத்தில் ரொம்ப கழிச்சு வந்திருப்ப. போய் கொஞ்ச நேரம் ஓய்விடு, நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் ஒரு பத்திரத்தையும் அந்த வீட்டோட சாவியையும் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அந்த பையன் வேற யாரும் இல்லை, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ ஜங்குக். ஆமாங்க, ஜங்குக் 20 வயசு பையன். சிட்டியில் இருந்திருந்து அவனுக்கு போர் அடிச்சிருச்சு. அதனால கொஞ்ச நாள் தாத்தாவோட கிராமத்தில் இருக்கலான்னு முடிவு பண்ணி லீவுக்காக இங்கே வந்திருக்கான். வீடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் பூட்டி வச்சதுனால ரொம்ப அழுக்கடைஞ்சிருக்கு. சரி, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம், அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கலாம். இப்போ இங்கே ரெஸ்ட் எடுக்கவும் முடியாது, இப்படியும் ஒரு ரூம் ஆச்சு நான் க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்க சாயங்காலம் 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போது கரெக்டாக சூரியன் மறையிற நேரம். ஜங்குக்கு அப்படியே வெளியே பார்த்தான். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கே, கேமராவில் கேப்சர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேமராவை எடுத்துக்கிட்டு வெளியே நடந்து வந்தான். அப்படியே வயக்காட்டு பக்கமாக நடக்க ஆரம்பித்தான். பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக அவன் கேமராவில் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அந்த பக்கமாக ஒரு வயசான பாட்டி வந்தாங்க. தம்பி, என்னப்பா பண்ணுற? இல்லை பாட்டி, சூரியன் மறைய போகிறது அழகாக இருக்குது, அதான் ஃபோட்டோ எடுக்கலான்னு. சரிப்பா, எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடு, 6 மணிக்கு மேலே இங்கே நிற்காத. ஏன் பாட்டி? அதெல்லாம் கேட்காதப்பா. ஆனால் 6 மணிக்கு மேலே இந்த வயலுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு ஊர்க்காரங்க சொல்லுவாங்க. என்ன பாட்டி, இங்கே என்ன பேய் பிசாஸ் வரப்போகுதா? இந்த காலத்தில் போய் இதெல்லாம் நம்புறீங்க? பா, சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். என்ன இங்கே அப்படி பயப்பட என்ன இருக்குது? அந்த பாட்டி ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அங்கே இருக்கிற ஒரு விஷயத்தையும் அழகாக அவன் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். அப்போ தான் அவன் கண்ணு ஒரு சோளக்குள்ள பொம்மைக்கிட்ட போச்சு. என்ன இது, பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னு ஃபோட்டோ எடுத்தான். அப்போது அந்த கேமரா லென்ஸில் அந்த பொம்மை அவனை திரும்பி பார்க்குற மாதிரியே இருந்தது. என்னது, ஒரு இடம் கேமரா ஆங்கிள் ஏதாவது மாறி இருக்கும், ஆங்கிள் மாறினால எனக்கு இப்படி தெரியுது போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். அதுக்கப்புறம் படப்படப்படன்னு காற்று வீசுறதுல இருக்கிற மரம்லாம் ஆடி அவனுக்கு ஏதேதோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. பறவைலாம் ரொம்ப ஸ்பீடாக பறக்க ஆரம்பிச்சுது.
என்ன இது இப்படி காற்று வீசுது, அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே சட்டுன்னு திரும்பினவனுக்கு செம்ம ஷாக்கு. அந்த சோளக்குள்ள பொம்மையோட தலை திரும்பி இருந்த மாதிரி இருந்தது. என்ன இது இந்த பக்கம் திரும்பி இருக்கு, ச்சே எல்லாம் ஒரு இல்யூஷனாக தான் இருக்கும், நான் தான் தேவையில்லாமல் எதேதோ கற்பனை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஆனால் அவனுக்கு பின்னாடி யாரோ பார்க்குற மாதிரி இருந்தது. ஒரு 3 வாட்டி திரும்பி பார்த்தா, ஆனால் அந்த வயக்காட்டில் அந்த சோளக்குள்ள பொம்மை தவிர வேறு எதுவுமே அவனுக்கு தெரியல. அவனும் இது ஏதோ சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறமா இன்னைக்கு ராத்திரி அவன் ரூமில் தூங்கிட்டு இருந்தான். அப்போது அவனோட ரூம் ஜன்னலெல்லாம் படப்படன்னு அடிச்சிட்டு இருந்தது. காற்றுலாம் ஆடி இருக்கும். ஒரு வேளை யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுறா? மரக்கிளையில் எவ்வளோ ஜங்குக்கா, ரொம்ப யோசிக்காத, காற்றுல மரம் ஏதாவது ஆடி இருக்கும், அது ஜன்னலில் பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூங்க போயிட்டான். ஆனால் அவனுக்கு யாரோ வெளியில் நிற்கிற மாதிரி இருந்தது. யாருமே இல்லை. ஆனால் வாசல் ஏதோ நிழல் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோட அப்படியே வந்து அந்த கதவை திறந்தான். கதவை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் படியில் ஒரு வெள்ளை கலர் பூ மட்டும் அதில் யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க. யார் இந்த நேரத்தில் யார் இது இங்கே வச்சது? நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே வீட்டில் ஜாடி இருந்திருக்கும், அந்த பூச்சாடிக்குள்ளே இதெல்லாம் வச்சுட்டு ஜங்குக்கு எதுவுமே யோசிக்காமல் போய் தூங்க போயிட்டான். அப்படியே காலையில் வெடியுது. அந்த பாட்டி மாதா, தம்பி நேற்று ஏதாவது வித்தியாசமாக நடந்துச்சா? என்ன இந்த பாட்டி திட்டின்னு இப்படி கேட்குறாங்க? என்ன பாட்டி? இல்லைப்பா, ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது நடந்துச்சா? ஆமாம் பாட்டி, நான் பார்க்கும்போது வாசலில் ஏதோ வெள்ளை கலர் அல்லிப்பூ ஏதோ இருந்தது. அதை யார் வச்சாங்கன்னு தெரியல. நீ ஒன்றும் அதை தூக்கி போட்டுருலையே? இல்லை பாட்டி, நல்லா இருந்தது, அதான் வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ராத்திரி வச்ச பூ இன்னும் வாடாமல் இருக்குது, அதுதான் எனக்கு புரியலை. அப்படியா? சரி தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இதுக்கு மேலே அந்த பொம்மைக்கிட்ட மட்டும் நீ போயிடாத. என்ன பாட்டி, மறுபடியும் ஏதோ பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த பொம்மை மட்டும்தான் இருக்குது, ஏன் எல்லாரும் அதுக்கு பயப்படுறீங்க? அப்படிலாம் எதுவும் இருக்காது பாட்டி, நான் பார்த்துக்கிறேன். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஜங்கு அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அதே வயக்காட்டுக்குள்ளே தான் போகிறான். போய்கிட்டு அப்படியே அந்த சோளக்குள்ள பொம்மை பக்கத்தில் உட்காந்தான். என்ன இந்த ஊரில் எல்லாரும் வித்தியாசமாக இருக்காங்க, ஏதேதோ சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லையே. உன்னை பார்த்து ஏன் அவங்க பயப்படணும்? நீ ஒன்றும் அவ்வளோ பயங்கரமாக இல்லை. எல்லாரும் கிராமத்தில் பேய் பிசாசு கதை சொல்லுவாங்க, ஆனால் இந்த கிராமத்தில் ஒரு சோளக்குள்ள பொம்மையை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ, இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? ஆமாம், என் வீட்டு வாசலில் யார் அந்த பூவை வச்சுருப்பா? ஒருவேளை நீ தான் வச்சியா அப்படின்னு சொல்லும்போது அந்த சோளக்குள்ள பொம்மை போட்டிருப்பாங்கல்ல ட்ரெஸ்ஸு, ஸோ அது வந்து அப்படியே அசையுது. என்ன இது? இதை நான் ஆமான்னு எடுத்துக்கணுமா இல்லை இல்லைன்னு எடுத்துக்கவா? நான் நீ தான் வச்சேன்னு எடுத்துக்கிறேன். ஆமாம், நீ உண்மையாகவே உனக்கு உயிர் இருந்தா எங்க என்கிட்ட வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்தில் சூரியன் மறையிற நேரம்
அப்படியே காற்று ரொம்ப வேகமாக வீசுது. அந்த சோளக்குள்ள பொம்மைக்கு வச்சு விட்டுருப்பாங்கல்ல, அந்த வைக்கோல் வச்சு தானே பண்ணுவாங்க. அதில் இருக்கிற அந்த வைக்கோல் எல்லாமே அப்படியே பறந்து அப்படியே பறக்குது. பறவைங்கலாம் கத்துது. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. என்ன நடக்குதுங்க? நேத்திக்கும் இதே நேரம் இப்படி தான் நடந்துச்சு. அப்படின்னு திரும்பினா அங்கே அந்த சோளக்குள்ள பொம்மை இல்லை. எங்க காணும் அப்படின்னு தேடும்போது அந்த பொம்மை இருந்த இடத்துல இப்போ ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கிட்டு ஒரு ப்ரௌன் கலர் ஃபேன் போட்டு உட்காந்துருக்கான். ஜங்குக் அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். நீ ஆமாம், நீ யாரு? அப்போ நீ தான் அந்த பூவை வச்சியா அப்படின்னு கேட்க அந்த பையன், ஆமாம், நான் தான் வச்சேன். இது வரைக்கும் யாரும் என்னை தேடி வரல, ஆனால் நீ வந்திருக்க. சரி, உனக்கு பேர் இருக்கா? உன் பேர் என்னன்னு கேட்க அந்த பையன் அப்படியே அமைதியாயிட்டான். அவன் கண்ணெல்லாம் கலங்குது. என்னாச்சு? கிட்டத்தட்ட 100 வருஷமா என்னை யாரும் தேடி வரல, யாரும் என்னை கூப்பிடவும் இல்லை. எனக்கும் பேர் இருக்கா? இல்லை, நான் பேரை மறந்துட்டேனான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு இதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். சரி, வேணும்னா ஒன்று பண்ணலாம், நான் உனக்கு பேர் வைக்கவா அப்படின்னு கேட்டுட்டு, இரு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இன்னிலேருந்து உன் பேர் கிம்தயம், ஓகே அப்படின்னு சொல்ல அந்த பையனும் கிம்தயம் நல்லா இருக்கு, தேங்க்யூ அப்படின்னு சொல்ல பரவாயில்ல, சரி இப்போலேருந்து நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போன்னு பார்த்து அந்த பையன் கையில் இருக்க ஒரு ப்ரேஸ்லெட் ரொம்ப பிரைட்டாக க்ளோ ஆகுது. அது ஜங்குக்கும் நோட் பண்ணுறான். அதை பார்த்ததுமே அந்த பையன் அப்படியே ஒரு மாதிரி நடுங்குறான். இன்னும் 1 மணி நேரம் தான். என்ன சொல்கிற? ஆமாம், இன்னும் 1 மணி நேரம்தான் நான் இங்கே மனுஷனாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் பொம்மையாக மாறிடுவேன். தினமும் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் 1 மணி நேரம்தான் என்னால் மனுஷனாக மாற முடியும். ஆனால் இதுவுமே எவ்வளோ நாளைக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜங்குக்கு என்னமோ தெரியல, அந்த பையனை பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் என்னை யாரோ கூப்பிடுற மாதிரி, ஒரு பையன் என் பின்னாடி ஓடி வர மாதிரிலாம் அடிக்கடி எனக்கு சத்தம் கேட்கும் அப்படின்னு தயங்கு சொல்கிறான். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த 1 ஹவர் முடிய தயங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கிறான். நாளைக்கும் வருவியா? கண்டிப்பாக வருவேன், இதே நேரம் இங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிட்டான். அவனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி தோணிகிட்ருக்கு. அதே இதோட அப்படியே போய் தூங்கிடுறான். இப்போது காலையில் எந்திக்கிறான். அவனுக்கு இது நடந்த எல்லாமே யோசனையாக இருக்குது. அந்த பையன் யார்? ஏன் எல்லாரும் அந்த பொம்மையை பார்த்து பயப்படுறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இப்போது அவனோட பண்ணை வீட்டை தான் சுத்தம் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அவன் கையில் ஒரு பழைய புக்கு கிடைக்குது. அந்த புக்கை பார்க்குறான். இது என்ன புக்கு அப்படின்னு பார்த்தா அந்த புக்கோட ஃப்ரண்டில் அது மூடி இருக்கு. அதை யாராலும் ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் அதில் ஒரு சிம்பிள் மட்டும் இருக்குது. இந்த சிம்பிள் நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்கே பார்த்தேன் யோசிக்கும் போது தான் அவனுக்கு தயங்கோட ஞாபகம் வருது. இதை நான் தயங்கோட கையில் தான் பார்த்தேன். அந்த ப்ரேஸ்லெட் ஒரு வேளை
இந்த புக்கில் தயாங்க பற்றி ஏதாவது எழுதியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இன்னைக்கு போனதும் தயாங்கிட்ட இந்த புக்கை கொடுக்கணும்னு ஜங்குக் முடிவே பண்ணிட்டான். இப்போதான் வாசலை திறந்துட்டு வெளியில் வரான். பார்த்தா இன்னைக்கும் அதே மாதிரி அதே அல்லிப்பூ அங்கே இருக்கு. ஆனால் அது பக்கத்தில் ஒரு பேப்பர். அந்த பேப்பர் பக்கத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிளட் ஸ்டெயின்ஸ் மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் என்னை தேடி வந்து யாரும் என்கிட்ட பேசினதில்லை. நான் தனிமையாக உணர்ந்தேன். ஆனால் முறையாக எனக்கு ஒரு நண்பன் கிடச்சிருக்கான் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. ஜங்குக் அதை பார்த்த உடனே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஸோ இப்போது நேற்றுக்கு கேமராலாம் எடுத்துகிட்டு போயிருப்பான். ஆனால் இன்றைக்கி அவன் எதையுமே எடுத்துகிட்டு போகலை. அவனுக்கு இப்போ இருக்கிற ஒரே விஷயம் தயாங்க பார்க்கணும், அவ்வளவுதான். ஸோ அவனும் கரெக்டாக சூரியன் மறையிற நேரத்துக்கு அங்கே கிளம்பி போயிருப்பான். அங்கே பார்த்தா தயாங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூமன் ஃபார்ம் எடுத்து அங்கே வரான். ஆனால் நேற்று பார்த்த தயாங்கும் இப்போ ஜங்குக்கு முன்னாடி நிற்கிற தயாங்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அவனால் நிற்கக்கூட முடியல. கை கால்லாம் நடுங்குது. அவன் அப்படியே தடுமாறி கீழே விழ போக ஜங்குக்கு அவன் அப்படியே பிடிக்கிறான். தயாங், என்னாச்சு உனக்கு? தெரியல ஜங்குக், எனக்கு தெரியல. ஆனால் நேற்றை விட எனக்கு நேரம் கம்மியாக இருக்குது. என்ன சொல்கிற? எனக்கு புரியல. நான் தான் சொன்னல, தினமும் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் 1 மணி நேரம்தான் என்னால் மனுஷங்க மாதிரி இருக்க முடியும். ஆனால் இப்போது அதுவும் குறைஞ்சிடுச்சு. 1/2 மணி நேரம்தான். இன்னைக்கு என்னால் 1/2 மணி நேரம்தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் மாறிடுவேன். இப்படியே நாள் குறைஞ்சிட்டே போனால் என்னோடய சாபம் என்னை விட்டு போயிடும். என் சாபம் மறுபடியும் எனக்குள்ளே வந்துருச்சுன்னா நான் என்ன ஆவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, தயவு ஒரு நிமிஷம், நான் உன்கிட்ட ஒன்று கொடுக்கணும். என்ன அப்படின்னு கேட்க, இந்தா. என்ன? நீ தானே எனக்கு அந்த பூவை கொடுத்த. எப்போவும் எனக்கு நீ கொடுக்குற, இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்குறேன். அதோட இந்த புத்தகமும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அந்த புக்கை பார்த்த உடனே தயாக்கு மைண்டில் ஏதேதோ ஞாபகம் சின்ன சின்னதாக வருது. ஆனால் அவனால் சொல்ல முடியல. இதில் இருக்க சிம்பலை பார்த்தா இதை உன்னால் தான் திறக்க முடியும்னு நினைக்கிறேன். நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு தயம். இதில் உன்னை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு ஜங்குக் சொல்ல, தயாவும் அந்த புக்கு மேலே கை வச்ச உடனே அந்த புக்கும் ஓப்பன் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்த உடனே 2 பேருக்கும் ஷாக்கு. அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது எக்ஸாக்டாக தயாங் மாதிரியே இருக்குது. இல்லை, அவனோட பேரும் போட்டிருக்கு. அப்போது என் பேர் நிஜமாவே கிம் தயாங்கா? அப்போது நான் இந்த பேரை உனக்கு நார்மலாக வச்சேன்னு நினச்சேன். ஆனால் டெஸ்டினியே உன் பேரை உனக்கு ஞாபகப்படுத்திருக்கு தயம். அப்போ இந்த புக்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை ஒவ்வொரு பக்கமாக படிக்கும்போதும் அவங்களுக்கு நிறைய விஷயம் தோணுது. இன்னொரு பக்கம் தயாங் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்தில் இந்த வயலை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரையே தியாகம் பண்ண வந்தான் கிம் தயாங். 100 வருஷங்களா இந்த வயக்காட்டோட காவல் தெய்வமாக மாறிட்டான். அவன் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா அந்த கெட்ட சூனியக்காரன் இந்த நிலத்தை அவனுக்கு சொந்தமாக்கியிருப்பான். தன்னோட ஊர் மக்களுக்காக தியாகம் பண்ண அவன் எல்லாரும் தான் மக்களுக்காக எது வேணால் கொடுக்கலாம். ஆனால்
தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன்னோட மக்கள் நல்லா இருக்கணும்னு உயிரையே கொடுத்த ஒரு தியாகி அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதியிருக்கு. இதை பார்க்குற ஜங்குக்கும் சரி, தயங்கும் சரி, தயங்க அப்போதான், அப்போது நான் செத்துட்டேனா? நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டேனா? என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் டியர்ஸ் வருது. அப்போது ஜங்குக் தான் தயங்க அப்படியே ஹக் பண்ணியிருப்பான். ஸோ ஹக் பண்ணி கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அதே மாதிரி காற்று வேகமாக வீச தயங் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் சோளக்குள்ள பொம்மையாக மறைய ஆரம்பித்தான். ஆனால் இந்த தடவை அவன் தயங் அப்படியே அவன் கையை எடுத்து ஜங்குக்கோட கையோடு சேர்த்து இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டான். அப்போ ஜங்குக், கவலைப்படாத தயங், நான் நாளைக்கும் இங்கே வருவேன், உன் கூடவே இருப்பேன், நீ எதை பற்றியும் யோசிக்காதேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கேருந்து போய்கிட்டான். தயங், அப்போது நீ சீக்கிரமாக என்னை விட்டு போயிடுவியா? நீ உயிரோட இல்லையா? இல்லை, என்ன நடந்தாலும் சரி, நான் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்துறேன். இந்த சாபத்துலேருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு ஜங்குக் முடிவெடுத்தான். என்னைக்கும் மாதிரியே மறுநாளும் ஜங்குக் அங்கே தயங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். இன்னைக்கு வந்த தயம் ரொம்பவே சோர்வாக இருந்தான். அவன் கை காலில் நடுக்கும், அவன் உடம்புல அங்கங்கே ரத்தம் சொட்டிக்கிட்டு இருந்தது. தயம், என்னடா அது காயம்? நான் தான் சொன்னனே ஜங்குக்கா, என் நாள் முடிஞ்சிட்ருக்கு, நான் இன்னும் கொஞ்ச நாளில் இங்கேருந்து போயிடுவேன்னு நினைக்கிறேன். அந்த கிட்ட சோனிக்காரனோட சாபம் என் மேலே பட ஆரம்பிச்சிடுச்சு. நீ இங்கே இருந்தா உனக்கும் ஆபத்தாயிரும், நீ போயிடு. என்னதான் அவங்க பேசுகிற? என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியாதுடா. நான் என் உயிரை கொடுத்தாச்சும் உன்னை காப்பாற்றுவேன், ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். ஜங்குக், என்ன சொல்கிறேன்? இதை பாரு, நான் உன்னை மாதிரி இல்லை, செத்து போனவன், 100 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போனவன். என்ன போய் எப்படி உன்னால் காதலிக்க முடியும்? சொல்ல தயம், நான் உன்கிட்ட கேட்குறேன், உனக்கு என்கிட்ட எதுவுமே தோணலையா? ஜங்கு, 100 வருஷமா நான் இங்கே தனியாக இருக்கேன், இது வரைக்கும் யாரும் இங்கே வந்ததில்லை. ஆனால் முறையாக நீதான் பயப்படாமல் வந்து என்கிட்ட பேசின. அப்போவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் நான் உனக்காக தான் காத்துக்கிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் விதி முடிஞ்சிருச்சு, நான் எப்போ வேணால் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை தயம், எல்லாத்துக்கும் தொடக்கம்னு இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கும், அதுக்கான வழியும் கண்டிப்பாக இந்த புக்கில் இருக்கும். வா நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த புக்கோட கடைசி பக்கத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மேப் மாதிரி இருக்குது. தயம், இதுதான் மேப் மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் இங்கே போனால் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். நமக்கு கிடைக்க போகிற செகண்ட் க்ளூ, உன் சாபத்துலேருந்தும் எனக்கு மோஷனம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஆனால் அந்த கிணத்துடைய நெருங்க தயங்கோட உடம்பு அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த ப்ரேஸ்லெட்டும் ரொம்ப ப்ரைட்டாக க்ளோ ஆகுது. ஜங்குக், வேணாம் ஜங்குக், இங்கிட்டு போயிடலாம்.
எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்கு அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்க. இந்த பக்கம் ஒரு கருப்பான உருவம் அவங்களே பார்த்துக்கிட்டு, ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? விதியோட விளையாட்டை பற்றிய தயம் உன்னை மறுபடியும் என்கிட்ட கொண்டு வந்துருச்சு. என்ன, உன்னை அவன் காப்பாற்ற போகிறான்னு நினைக்கிறியா? உன் கூட சேர்ந்து அவனும் இந்த விளையாட்டில் மாட்டிக்கிட்டான். இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியாது. உங்களை நான் பிரிச்சே காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அந்த இடத்த சுற்றி ஒரே காகங்களாக பறக்குது. ஆனால் அது பார்க்க சாதாரணமாக இல்லை. அதோட கண்ணு ரொம்ப சிவப்பாக இருக்குது. அந்த சத்தம் கேட்க கேட்க தயங்குற அப்படியே பயந்து நடுங்கி துடிச்சு போகிறான். அதுக்கப்புறம் அப்படியே ஜங்குக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறான். ஜங்குக்கு புரியுது, அவன் தயம் ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த குளத்துக்கு பார்த்தா அங்கே தண்ணியே இல்லை. அது ஒரு பாழடைச்ச கிணறு. அதுக்குள்ளே ஏதோ இரும்பு பெட்டி மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இறங்க கயிறு ஏதாவது தேவைப்படும். இப்போ ஜங்குக்கும் அதை தேடி கண்டுபிடிக்கிறான். மெதுவாக அதுக்குள்ளே இறங்குறான். ஜங்கு, வேணாம், எனக்காக நீ ரிஸ்க் எடுக்க கூடாது. எனக்கு என்ன நேரம் பரவாயில்ல, நான் ஆல்ரெடி செத்து போனவன். ஆனால் நீ வாழ வேண்டியவன்டா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நீ அதை பாருன்னு தயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு இது எதுவுமே கேட்காம இந்த பெட்டியை திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் ஒரு பழைய பேப்பர், அதில் என்னமோ எழுதியிருக்கு. அது ரொம்ப ஒரு மாதிரி கலர்லாம் மாறி போயிருந்தாலும் அதோட எழுத்துக்கள் மட்டும் இன்னமும் அப்படியே அழியாமல் இருக்குது. அதை எடுத்து படிக்கிறான். தயம், இந்த பேப்பர் உன்கிட்ட கிடைக்குதுன்னா இத்தனை வருஷமாக நீ அனுபவிச்ச சாபம் உன்னை விட்டு போக போகுதுன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு ஒரு உண்மையாக நேசிக்கிற ஒரு உறவு, அது உயிராக நேசிக்கிற ஒரு விஷயத்த தியாகம் பண்ணணும். அதாவது அது தன்னோட நினைவுகள் எல்லாத்தையும் உனக்காக தியாகம் பண்ணால் உனக்கு இதுலேருந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்னன்னா, இப்போது இந்த கதையை கேட்ட வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜங்குக் தயங்காக எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறான்னா, அவன் தன்னை விட தயங் எவ்வளோ காதலிக்கிறான்னு. இப்போது ஜங்குக் தயங்கோட காதலை தியாகம் பண்ணணும். அதாவது இந்த கிராமத்துக்கு வந்ததையோ தயங்க பார்த்த எல்லா விஷயத்தையும் அவன் மறக்கணும். இதை கேட்ட தயங்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஜங்குக், வேண்டாண்டா, நீ என்னை மறந்துதான் நான் உயிர் பெற்று வாழணும்னா அப்படி எனக்கு ஒரு வாழ்க்கையே தேவையில்லை. என்னால் உன்னை மறக்க முடியாது. அதே மாதிரி நீயும் என்னை மறந்துட்டு எப்படிடா அப்படின்னு கேட்க, தயம், நீ இல்லாமல் தனியாக வாழ்கிறதுக்கு உனக்காக என் ஞாபகங்களை நான் தியாகம் பண்ணுறது எனக்கு சந்தோஷம்தான். நீ இல்லாமல் வாழ்கிறதுக்கு நானும் கூடவே எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படியே வாழ்ந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தன்னோட உயிரை விடுறதுக்கும் தியாகம், அதாவது ரெடி ஆயிட்டா. என்னால் உன்னை மறந்துட்டு வாழ முடியாது, பேசாமல் நானும் உன் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பாலடைச்சு கிணத்துக்குள்ளே குதிக்கலான்னு சீக்கி முடிவு பண்ணிட்டான். அவன் கரெக்டாக குதிக்க போகிற நேரம் அந்த பேப்பர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் இதை அப்படியே பார்க்குறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா முதல்ல எழுதியிருந்த எழுத்து எல்லாமே அழிஞ்சு இப்போ புதுசாக ஏதோ அது அப்படியே தானே எழுத ஆரம்பிக்குது. தியாகம்னு சொன்னதும் உன் உயிரை துச்சமாக நினச்சி அவனுக்காக கொடுக்க போறியா? தியாகம்னா உன் நினைவுகளை நீ மறக்கணும்னு இல்லை, ஒரு உண்மையாக நேசிக்கிற ஒரு உயிர் தான் நேசிக்கிறவனுக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சப்பவே
இது உண்மையான காதல்னு தெரிஞ்சிடுச்சு. அவனோட சாபத்துக்கான மருந்து உன் காதல் தான். இத்தனை வருஷமா அவன் அன்புக்காக ஏங்கி ரொம்பவே தவிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்களுக்காக தான் உயிரே விட்ட தியாகி அவன். அவன் இழந்த அந்த 100 வருஷ வாழ்க்கையை இப்போ நான் இந்த நிமிஷம் திருப்பி கொடுக்குறேன். இப்போலேருந்து அவன் சோளக்குள்ள பொம்மையாக வாழ வேண்டாம். இனிமேல் அவன் சாதாரண மனுஷனாக வாழலாம் அப்படின்னு. ஏன்னா சூரியன் மறைஞ்சிருச்சு, 1/2 மணி நேரம்தான் இருக்குன்னு சொன்னவங்க இப்போ தான் பார்க்குறாங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆமாம், ஜங்குக்கோட தயாங்கோட சாபத்துக்கு மருந்தாகி இப்போது தயாங் முழு மனுஷனாகவே மாறிட்டான். இதுக்கு மேலே சூரியன் மறையிற நேரம் வரைக்கும் சோளக்குள்ள பொம்மையாகவும் 1 மணி நேரம் மனுஷனாகவும் இருந்து மறுபடியும் அவன் மாறணும்னு இல்லை. இனிமேல் ஜங்கு கூட சேர்ந்து அவன் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இப்படியே நாட்களும் கடந்து போக இப்போது 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. எஸ், டீக்குக்கு கல்யாணமும் ஆகி 1 வருஷமும் முடிஞ்சிருச்சு. இப்போது தயாங் தான் டீ கிச்சனுக்குள்ளே போயிருப்பான். போயிட்டு அப்படியே ஜங்குக்கை பேக் பண்ணி அவன் கையில் கொடுக்குறான். அதை பார்க்குற ஜங்குக், இன்னமும் இந்த பூ கொடுக்கறத விடலையா? எனக்கும் இது நான் அவனுக்காக கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சிட்டு கண்ணு பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. 100 வருஷம் காத்திருந்த காதல் இப்போது என் கண்ணு முன்னாடி இருக்கு. நான் இவ்வளோ லக்கி இல்லை ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் துவைக்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் நடந்து அந்த வயல்வெளிக்கு தான் போயிருக்காங்க. சாபத்தால் நிறைஞ்ச அந்த வயல்காடு முன்னாடி இருந்ததை விடவும் இப்போ இன்னும் பச்சை பசையெல்லாம் மாறிடுச்சு. அந்த சோளக்குள்ள பொம்மை இருந்த இடத்துல மட்டும் பயிர்களே இருந்திருக்காது. மற்ற இடத்துல வயல்வெளி பச்சை பசைன்னு இருக்கும். ஆனால் இந்த நிலம் மட்டும் வறண்டு போய் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போது அதே நிலத்தில் ஜங்குக்கும் தயங்கும் சேர்ந்து அழகழகான பூச்செடிகளை வச்சு அதை ஒரு தோட்டமாகவே மாற்றிட்டாங்க. ஸோ அந்த தோட்டத்துக்குள்ளே தான் 2 பேரும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போகுது. சரிடா, இதோட இந்த கதையை முடிச்சுக்கலாம். இந்த கதை எப்படி இருந்தது? ஜங்குக்கோட இடத்துல நீங்கள் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதில் ஜங்குக் தயாங்காக பண்ண விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். பாய், see you.